பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி சரணம் மகாபெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபி சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பரமாவதாரம் கலியுதயம் காஞ்சிமந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரியர் பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பரமேஸ்வரன் கணக்கு தப்பாகுமா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. இந்த அனுபவத்தை வேதபுரி மாமா பார்த்துருக்கார், கண் எதிர்க்க பார்த்ததுனால அவர் எழுதியிருக்கார். அந்த அனுபவங்கள்லாம் அந்த குறிப்புகள்லேருந்து தான் இந்த அனுபவம் வந்திருக்கு வெளியில் நம்ம சொல்கிறோம். காஞ்சிபுரத்தில் மகாபெரியவர் இருந்த சமயம் கைங்கரியத்தில் கூடவே வேதபுரி மாமா இருந்ததுனால தான் இது நம்மளுக்கு தெரியுது. அவர் தான் எழுதியிருக்கார். ஆந்திராலேருந்து ஒரு அத்தியந்த பக்தர் வர்றது உண்டு. அவர் அன்றைக்கி வந்திருக்கார். ரொம்ப அடிக்கடி வரமாட்டார், எப்பாவது வருவார். வரும்போது அவருக்கு எதாவது மாஞ்சோலை ஏதாவது அந்த மேங்கோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரா இருக்கும், இன்னும் தெரியல. அவர் வந்து 2 கூடை நிறைய செருக்கு ரசாலு அப்படின்னு ஒரு வெரைட்டி, செருக்கு ரசாலுன்னு மாம்பழம். அது வந்து 2 இதுலேயும் கூடை நிறைய கொண்டு வந்தார். பெரியவா முன்னாடி வச்சார். பெரியவா கேட்டார், இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு அந்த ஆந்திராக்காரர்கிட்ட கேட்டார். அதெல்லாம் தெலுங்கில் தான் கேட்டிருப்பார், இருந்தாலும் அவரே எழுதியிருக்கும்போது தமிழில் தான் எழுதியிருப்பார். பெரியவாளுக்கு தான் அப்படின்னாராம் அவர். இவ்வளோ மாம்பழத்தையும் நானே சாப்பிட்ணும் அப்படின்னாரு. நம்ம பெரியவாளுக்காக தான் எடுத்துன்னு வந்தேன், இவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டா எனக்கு வயிற்றால் போயிடும், பேதி ஆகிடும் அப்படின்னாராம். சரி, நீ பக்தி இருக்கிறதுனால அதனால் நீ எனக்கு எடுத்துன்னு வந்து இதை தரேன், எனக்கு 1-2 மாம்பழம் போகிறோம், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பெரியவா சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே வேத பாடசாலையிலேருந்து குழந்தைகள் நிறைய வந்தது. அவெல்லாம் வந்து தோட்டகாஷ்டகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணால் இவ்வாறு இப்படி கொஞ்சம் தள்ளி நின்றார் அந்த ஆந்திராக்காரர். அந்த பசங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணி அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே உக்காந்துட்டுது. உடனே பெரியவா வந்து அங்கே இருக்க யாராவது பாடசாலை வாத்தியார் வந்திருப்பார், அவர்கிட்ட வந்து இதை சொல்லு ஏதோ சொன்னார். அவர் வந்து அந்த பசங்க வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து வேதத்தை சொல்லியிருக்கு, அது போயிட்டே இருக்குது. வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த இந்த ஆந்திராக்காரர் 2 கூடை கொண்டு வந்தார். அவரை கூப்பிட்டாருங்க, வா அப்படின்னார். இதில் இருக்க பழத்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பழத்தை கொடு, சரியா அப்படின்னாராம். சரி அப்படின்னாராம். அது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஒன்று தான், ஒன்றுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது, அது எல்லாருக்கும் ஒன்று. அவர் போனார், ஒரு கூடை எடுத்துட்டார். வரிசையாக அந்த லைனாக உட்காந்துட்டுருக்குங்க அந்த பசங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துன்னு போனார். கொடுத்துட்டு கடைசியில் எதுக்கும் 1 இருக்கட்டும், அதாவது 1 நம்மளுக்கு பிரசாதமாக எதாவது கிடைச்சா நல்லா இருக்குமேனு அதை வச்சுட்டார். அடுத்தது இன்னொரு கூடையை எடுத்துட்டார், அங்கேயே ஓரமாக வச்சுட்டார் அந்த கூடையை. அதனால் பெரியவாளுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, பழம் மீந்துதா இல்லையான்னு. பெரியவா மற்ற பேருக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பாள், அதனால் அவரை பார்க்கவே இல்லை. பரமேஸ்வரனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்த இதை எடுத்துகிட்டு மீதி விட்டு போன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தார், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தார். கடைசியில் கரெக்டாக 1 மீந்தது. அப்பாடா இது வந்து பெரியவாளுக்கு அப்படின்னு அவர் விடு பண்ணிட்டு 2 கூடையும் கொண்டு வந்து பெரியவா முன்னாடி வச்சார். என்ன எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டியா அப்படின்னாரு. கொடுத்துட்டேன் பெரியவா அப்படின்னாரு. இது எவ்வளோ இருக்குது இதில் மீதி? இதில் 1 இருக்குது. அப்போது சரியாக எடுத்து இந்த ஒரு பழத்தை இந்தா அப்படின்னாரு. அவர்கிட்ட கொடுத்தார். இதை நீ போய் உன்னோட குடும்பத்தில் இருக்க வாக்கிட்டெல்லாம் கொடுத்து நீயும் துண்டாக துண்டம் கொடு, நீயும் சாப்பிடு அப்படின்னு அவகிட்ட கொடுத்துட்டு பிரசாதத்தை கொடுத்தார்.
இந்த ஒரு பழத்தை எனக்கு வேணும் பண்ணுறாளே சிஸ்டர், இந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் நான் கொடுத்துன்ட்டு அதில் ஏதாவது ஒரு துண்டு இருந்தால் நானும் சாப்பிட்டுக்கிறேன், அதுன்னு எடுத்து இப்படி பக்கத்தில் பெரியவா வச்சுட்டாலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த வந்தவர் வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவர் வந்து பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிட்டாராம். அதனால் அவர் முதல்ல வரும்போது பெரியவா வந்து ஏதோ இந்த 2 எல்லா மாம்பழத்தையும் அவர் கொடுக்கறதுக்கு ஏதோ இது எல்லாத்தையும் கொடுத்தா எனக்கு டிசென்ட்ரி ஆகும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி பெரியவா இதை ஆக்டிங் பண்ணியிருக்கார். ஆனால் பெரியவாக்கு பரமேஸ்வரன் ஆக்ஞையினால தான் அந்த குழந்தைகள் வேத பாடசாலை குழந்தைகள் வந்துட்டுருக்குன்னு அவருக்கு தெரியும், வருதுங்க. அது பெரியவா அனுகிரகத்தில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அவர் தான் எல்லா பிளானையும் போடுறாரு, நம்ம போடுறதில்ல. அந்த கூடையில் எத்தனை பழம் அவர் எடுத்துகிட்டு வரணும் அந்த கணக்கையும் போடுறது அவர் தான். எத்தனை பசங்க அங்கே வேத பாடசாலை பசங்க எத்தனை மணிக்கு என்ன பேசிகிட்டு இருக்கும்போது அவள் உள்ளே நுழையணும் அந்த கணக்கும் பெரியவா போடுற கணக்கு, பரமேஸ்வரன் போடுற கணக்கு. எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடு அப்படின்னா எப்படி தெரியும்? அப்போ மொத்த அந்த கூடையில் இருக்கக்கூடிய மொத்த மாம்பழங்கள் எத்தனை அப்படின்னு அந்த கணக்கும் பெரியவாளுக்கு தான் தெரியணும். எல்லாருக்கும் கொடுத்தவொடனே ஒன்று மீறணுமே, மொத்தமாக 2 மீறணுமே, அந்த கணக்கும் பெரியவாளுக்கு தான் தெரியும், பரமேஸ்வரனுக்கு. அந்த 2 பழம் வந்த பிறகு ஒரு பழத்தை வந்து கொண்டு வந்தவருக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கணுமே, அந்த மாம்பழத்தையே கொடுத்தா நல்லா இருக்குமே. அவளுக்கு வேறு பிரசாதம் இருந்தால் கூட மாம்பழத்தையே பிரசாதமாக கொடுக்கலாமே, அவள் கொண்டு வந்ததே. அது தனக்கு ஒன்று பிரசாதம் எடுத்துட்டா அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வந்தவர் வந்து ஏதோ அவருடைய தோட்டத்துலேருந்து எடுத்துன்னு வந்துருக்கலாம். பெரியவா வந்து அவர் திருவாயில் போட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே இல்லையேன்னு அவர் மனசில் கஷ்டப்பட்டுன்னு போகக்கூடாது. அதனால் அவர் சொல்லிட்டார், இதை நான் கட் பண்ணி துண்டம் பண்ணி என்னோடய கூட இருக்காளே இந்த வாளுக்கெல்லாம் கொடுப்பேன், நானும் ஒரு துண்டு வாயில் போட்டுப்பேன், நீ இந்த மாம்பழத்தை கொண்டு போய் இதெல்லாம் துண்டம் பண்ணி குடும்பத்தில் இருக்க வாளுக்கெல்லாம் கொடுத்து நீயும் சாப்பிடு அப்படின்னு அவளை கொடுத்துட்டார். அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் போடுற கணக்கு தப்பாகுமா அப்படின்னா தப்பாக சான்ஸே கிடையாது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேச்சரும் மகாபிரிய பாதமேச்சரும்.